ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல் என்ன தான் நம்ம ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் விஜய் பார்வதியும் கமருதீனும் இருந்தாலும், நம்ம அரோரா சிங்க்லர் வந்து அப்போ நம்ம விஜய் பார்வதிக்கும் நம்ம கமருதீனுக்கும் நடுவில் ஒரு செம்மையாக ஒரு கேமுங்க. அது யாராலுமே அப்படி ப்ளே பண்ண முடியாது. ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் ப்ளே பண்ணாங்கல்ல, அது அப்படியே இன்டர்வியூவில் தப்பாக உளறி வச்சுருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்லலை அந்த மாதிரி சொல்லிட்டு உளறியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் அவங்கள பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். அவங்களோட அந்த பர்சனல் நேமை நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை. அதில் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு. ஸோ அதனால் அவங்கள வந்து அந்த நிக்நேம் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன் எப்போவுமே. ஸோ வந்து அவங்கள பற்றின அந்த விஷயங்களில் அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்தது, அந்த ஹார்ட் டைம்ஸ், நம்ம லைஃபோட இந்த 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 இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சிவியராக கஷ்டப்பட்டிருப்பாங்க. மேபி ஒரு வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலோ, இல்லை மீடியா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலோ தட்ஸ் ஓகே. பட் ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வந்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் சர்வே பண்ணுறதுக்கே மேபி சென்னை வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு பிளேஸ். அங்கே வந்து மணி இல்லை அப்படின்னா 1 lakh கூட அப்படியே டப்புன்னு போயிடும். இருக்காது கையில். சொல்லுவாங்கள்ல, மந்த் எண்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸு. இங்கே நம்ம வில்லேஜில் மேபி நம்ம ஒரு டவுன் சைடு கூட ஓகே. அங்கே வந்து நீங்கள் 20,000 இல்லை 15,000 சேலரி வாங்கினீங்களா கூட உங்களுடைய லைஃப் வந்து காமன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் சேவிங்ஸ் பண்ணலாம். அந்த லைஃப்பை ஒரு அப்படியே ஜாலியாக பண்ணலாம். ஆனால் சென்னை மாதிரி சிட்டிஸ்லலாம் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் 2 lakhs சேலரி வாங்கினா கூட உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்க்கு இருக்கிற மாதிரி நீங்களே உங்களை பிரதிபலிச்சுக்கணும். ஸோ அதுக்காகவே நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குதோ. ஸோ அதுங்களை சொல்லி நம்ம தப்பு இல்லை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறமேலு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா சிங்க்லர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல பொண்ணாக தாங்க இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேலு எது அவங்கள அந்த மணி மைண்டடாக மாற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அவங்கள பற்றி நான் அனலைஸ் பண்ண வரைக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த எக்ஸ் லவர் பார்கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே வார்த்தை டிஸ்கிரைப் அரோரா அப்படிங்கிற 1 mark கொஷினுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரோரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மணி மைண்டட் பர்சன். அப்புறம் எப்படி சொல்லியிருக்குன்னா, அவகிட்ட நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களா கூட அவள் என்ன தெரியுமா கடைசியாக கேட்பா, இதுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவள் அந்த மாதிரி ஒரு மணி மைண்டட் பர்சன், கமர்ஷியலான பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தப்பாக எதுவும் சொல்லலை. அரோராவோட நேச்சர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அரோரா வந்து பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிறந்திருந்தாலும் அவங்க சேலமில் தான் செட்டில் ஆகியிருக்காங்க. ஆனால் வந்து அரோரா பிறக்கும் போது அவங்க ஒரு பாய் பேபியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மொத்தமும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அரோரா பிறந்ததுனால சின்ன வயசுலேருந்து அரோரா மாதிரில ஒரு இது கிடையாது. எப்படி சொல்கிறது, அந்த நேச்சர்லேயே வரும்ல, நம்ம ஒரு பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த பேபி பிறந்தா நம்மள அறியாமே அப்படி பாசத்தை கொட்டி வளர்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து அரோராக்கு கிடையாது. அவங்க ஃபேமிலி என்ன ஒரு பாய்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ போல். அந்த ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபி. ஸோ அவங்களுக்கு தான் அண்ணா, அவங்களுக்கு வந்து நிறையா ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தான் வீட்டில் முக்கியத்துவம் ஜாஸ்தி. ஸோ வந்து அது எப்பயுமே இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சைல்டுக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். அது பாய் ஆர் கேர்ள் எதா வேணாலும் இருக்கட்டும். அந்த செகண்ட் கடைசியாக பிறக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கும் மீன்ஸ் அந்த ரொம்ப செல்லம், ரொம்ப வீட்டில் கடைக்குட்டி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க ஃபேமிலியில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் எனக்கே தெரியல. அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு சின்ன எமோஷனோடையே தான் வளர்ந்துருக்காங்க. அண்ணாக்கு தான் எல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நமக்கு எந்த கிஃப்ட், நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஒரு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, அந்த குழந்தையோட லைஃப் வந்து பிற்காலத்தில் யோசிச்சு பார்த்துக்காங்க, இப்படி தான் மாறும். ஸோ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி, 2, 3, 4 கூட இருக்கட்டும், எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். அவங்க படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, அவங்க விளையாண்டாலும் சரி, அவன் அப்படி இருக்கா இவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொந்த குழந்தைங்களே கம்பேர் பண்ணி காட்டாதீங்க. அவங்களுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் லைஃப்பில் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு அரோரா சிங்க்லர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்டால். இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 25,000 சேலரிக்காக சென்னைக்கு வராங்க. 25,000 சேலரின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. 20, 21 தான் கொடுப்பாங்க. அந்த இது வந்து அவங்களுடைய அந்த
இதுக்கே போயிடுது. மெஸ்ஸு, வீட்டு வாடகை, கரண்ட் பில் அந்த மாரி எல்லாம் போய் மந்த் எண்ட்லலாம் சுத்தமா காசே இருக்காதாம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கேவலமான அட்வைஸ் குடுக்குறாங்க. "நீங்க ஏன் மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! பண்ணலாமே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணியிருக்காங்க. "நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, கியூட்டா இருக்கீங்க. ஸோ நீங்க மாடலிங் ட்ரை பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாடலிங் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, "எனக்கு நெறைய கல்லா கட்டுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு மோசமான விஷயங்கள் வந்து அவங்கள அந்த அந்த நேம் பண்ற அந்த ஒரு விஷயத்துக்கு திருப்பிச்சு அப்படின்னு தெரியல. 1703 பேர் வந்து மந்த்லி 400 ஐ மீன் 399 வந்து பே பண்ணி, அவங்களுடைய அந்த பர்சனல் வீடியோஸ், பிரைவேட் வீடியோஸ் இருக்குல்ல, அரோரா சிங்க்லோட பிரைவேட் வீடியோஸை பார்க்கறதுக்காக நீங்க வந்து மந்த்லி 399 பே பண்ணணும். அந்த 1703 பீப்புள்ஸும் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு அவங்க வந்து பிக் பாஸ் போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய நிலைமைய நினச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஆனா அவங்க திருப்பி வந்த அப்புறமேலு இத கன்டின்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க தான் ஒரு புது குண்ட தூக்கி போடுறாங்க. எனக்கு இந்த மாரி திவ்யா கணேஷ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பீப்புள்ஸ் வந்து ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க. அவங்க நேம ஸ்பாயில் பண்ற மாதிரி நான் வந்து இந்த மாரி விஷயங்கள நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காவே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த 1703 பீப்பிள்ஸுக்கும் வந்து ஓஹையா தான். அதுக்கப்புறமேலு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில ஆரம்ப காலத்தில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து லைஃப் எனக்கு வந்து டீச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே என் மனசுல வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட ஒரு ஒரு தழும்போட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த இது வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு சென்னை வந்து டீச் பண்ணுச்சு. ஸோ அந்த மணிய நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சேன். அந்த மணி கிடைக்குதா நான் இந்த வேலைய செய்வேன். எனக்கு இதில மணி கிடைக்குதா நான் இந்த வேலைய செய்வேன். அந்த மாரி ஒரு கைடன்ஸ் இல்லாம நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ண தான் ஆ கார்ப்பரேட் சேனல் வந்து டைட்டில் வின்னரா ஆக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்கங்க. அப்ப எந்த அளவுக்கு எக்ஸாம்பிளா பொண்ணுங்களோட லைஃப் போயிரும் பார்த்துக்கோங்க. அப்ப ஒரு பொண்ணு தன்னுடைய ஃபேமிலிய விட்டுட்டு வந்தா இந்த மாரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அந்த மாரி நெனச்சா லைஃப் பாருங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சேஃப்டி கிடையாது. சேஃப்டி ரொம்ப கம்மி. ஏன்னா, ரொம்ப ஒரு டீனேஜுக்குலாம் பொண்ணுங்க வந்துட்டாங்கனாலே, பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பயத்தோட தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க மேரேஜ் ஆகுற வரைக்கும். அவங்க லைஃப் என்ன ஆகுமோ? எப்படி லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? என்ன மாரி பண்ண போறாங்க? அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருப்பாங்க. ஆனா, இந்த மாரி வீட்ட விட்டுட்டு வந்தா டைட்டில் வின்னர் ஆயிரலாம் ஒரு பப்ளிக் ஷோல அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருந்துச்சுன்னா, சொசைட்டி எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு பாருங்க. ஆனா, அரோரா சிங்க்லர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பார்வதிக்கும், கமருதீனுக்கும் நடுவுல, "நீ பேட் டச்சுன்னு சொன்ன விஷயம் வந்து அவனுடைய லைஃப ஸ்பாயில் பண்ணியிருக்கும். அது எனக்கு வந்து அப்படியே பயமா இருந்துச்சு. இன்னைக்கு நீ அந்த பேட் டச்சுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்த பிறகு தான் எனக்கு மூச்சே வருதுன்னு" ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த பையன் மேல எவ்ளோ அக்கறை. அப்ப நீங்க அந்த 1703 பீப்பிள்ஸுக்கு நியாயம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு கம்ருதீனுக்காக அந்த ஸ்டேஜ்ல வக்காலத்து வாங்குறீங்க.